இரண்டாவதாக, சிறுமையானவர்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் விடுவித்து அவர் மகிழச் செய்து ஒரு ஆறுதலை கர்த்தர் தர வேண்டுமானால் சிறுமையானவர்கள் என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகம புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறுமை ஆண்டவர் படுத்துகிறார் சொன்னார். எதற்காக அவர் சிறுமைப்படுத்துகிறார்? தேவனுடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில வாழ்க்கையில நன்றாய் இருந்தால் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவார்கள். ஒழுங்கா சர்ச்சை வருவாங்க, ஸ்தோத்திரம், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்கா வேதத்தை வாசிப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் வாராங்க, கீழ்ப்படுகிறாங்க. இன்னும் சில வாழ்க்கையில கஷ்டம் வருகிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை தேடுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அநேகம் பேர் ஒரு காலத்தில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில், நொறுக்கப்பட்ட நேரத்தில் வாழ்கிறதா சாகிறதா, செத்துட்டா கூட நலமா இருக்குமே, ஏன் உயிரோடு இருக்கணும், சரி ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக வாழ்வோம்னு சொல்லி தான் நீங்கள் சாகாம இருந்தீங்க. ஆனால் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் அமிதமாய் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை தேடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஜெபந்தான், கூட்டம்தான், சர்ச்சு தான், கையில் பைபிள் தான். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 2 விதமான பாட்டிகளும் சில நேரங்களில் நல்லா இருந்து வார்த்தை கீழ்ப்படுகிறவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவரை தூசித்துருவான், ஜெபத்தை விட்டுருவான், ஆராதனையை விட்டுடுவான். ஸ்தோத்திரைய, நான் ஆண்டவரை தேடி போனேன், எனக்கு இந்த சூழ்நிலை வரலாமா, எனக்கு இந்த பிரச்சனை வரலாமா, எனக்கு இந்த சோதனை வரலாமா, எனக்கே இப்படி வந்தது, ஆகினால எனக்கு ஷபிக்க மனம் இல்லை, ஆராதனைக்கு வர மனம் இல்லை, கட்டளையை விட்டு விடுகிறான், ஆண்டவரை விட்டு விடுகிறான். இதே போல அந்த கஷ்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வசனத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரை தேடினார்களே, அவர்களுக்கு இப்போ ஆண்டவருடைய கஷ்டத்தை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், நன்மை கொடுத்துட்டார், ஆசீர்வதித்து உயர்த்தி. ஆமாம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு பணத்தையும், நல்ல ஆகாரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல ஆகாரத்தையும், நல்ல வஸ்திரம் கூட இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து மேலே வந்துட்டா அவ்வளவுதான் இருதயம் மேட்டிமையாய் வந்துடுது. இருதயத்தில் ஒரு மேட்டிமை வந்துடுது, ஒரு அகங்காரம் வந்துடுது. ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தருக்குன்றதாக ஒரு இருமாப்பும் வந்துடுது. அதன் பிற்பாடு ஆண்டவருக்கு வசனம் அவர்களுக்கு ஒரு பெரிதாக தோன்றுகிறதில்லை. அன்னைக்கு பாஸ்டர் ஆண்டவருக்கு வசந்தம் சொல்கிற நேரத்தில் அதை தேனாமிர்தமாக எடுத்துக்கொள்வார்கள்.
இப்போ ஆசீர்வாதம் வந்துவிட்டால், நன்மை வந்துவிட்டால், அதே பாஸ்டர் அதே பைபிள்ல இருந்து அதே வசனத்தை எடுத்து பேசினால் அலட்சியம் பண்ணுவார். தன் இருதயத்தை அந்த வார்த்தைக்கு முன்பதாக கடினப்படுத்துவார்கள். சில நேரங்களில் அவருடைய இருதயம் தொடர்ச்சியாய் கடினப்பட்டிருக்கிற நேரத்தில், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் மயக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் இப்போ நம்மளை தான் குத்தி பேசுகிறார், நம்மளை தான் தாக்கி பேசுகிறார். ஆகையினால இனி இந்த சபைக்கு போகண்டான்னு சொல்லியே போயிடுவாங்க. ஏதோ குளத்தில் கோவப்பட்டுட்டு ஏதோ டேஷ் செய்யாமல் போனானா, இதை போல் குளத்தை கேடா போகிறவனை கேடா தெரியாமல் செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் அவ்விதமாக செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் எதுக்கு உன்னை நான் சிறுமைப்படுத்துகிறேன் தெரியுமா? உன் இருதயத்தில் இருக்கிறத எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ அறியணும். ஒவ்வொரு மனுஷனை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்ன ஆண்டவர் ஊழியத்தில் அழைக்கிற நேரத்தில் உன் ஊழிய பாதையில் நல்லதும் செய்வான், கெட்டதும் செய்வான், என்னென்ன செய்வான் என்பதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஐயோ இவன் என்னென்ன காரியங்களாம் செய்வான்ல, அதனால் இவன் ஊழியத்துக்கு வேண்டாம் தள்ளுகிறதில்லை. விசுவாசியாக அழைக்கிற நேரத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்பெல்லாம் அநியாயம்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகையினால உன்னை வேண்டான்னு சொல்லி ரட்சிக்காமல் விடலை, ரட்சிக்கத்தான் செய்தார். எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். நம்மளை ரட்சிக்கும் போதே நாம் அதன் பிற்பாடு என்னென்ன காரியங்களை செய்வோம், எப்படி வாழ்வோம், என்னென்ன கிரியேட் செய்வோங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் பல நேரங்களில் நாம் செய்கிறத நாம் நல்லது சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போம். அல்லேலூயா. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் அறியணும். நாம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி சரியாக நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் சிறுமைப்படுத்துகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, 40 வருஷம் உங்களை ஏன் வனாந்தரத்தில் நடக்க பண்ணினேன்னு தெரியுமா? 7 நாளில் உன்னை எகிப்திலிருந்து கானான் தேசத்தில் கொண்டு போயிடலாம். ஆனால் 7 நாளில் போகக்கூடியதை 40 நாளை ஏன் அழிவட்சம் தெரியுமா? உன் இருதயத்தில் இருக்கிறது நீ அறியணுங்கிறதுக்காக தான் இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ, கை கொள்ள மாட்டாயோ? வேலை இல்லாமல் சும்மா இருந்த உடனே சாப்பாடு ஒழுங்காக கிடைக்குது, வஸ்திரம் கிளியல்ல, அழுக்காகல, காலில் செருப்பும் கூட தேவையில்லை. ஆகையினால ஆண்டவருக்கு வார்த்தையை நீ உண்மையா நீ கை கொள்ளுறியா? நன்றி மறந்து உனக்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டு வஸ்திரம் தந்து உன் செருப்பு கிளியாமல் வஸ்திரம் கிளியாமல் பாதுகாத்த கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவியா என்பதை அறிவதற்காக தான் கர்த்தர் 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அறிய செய்தார். ஸ்தோத்திரம். 2 பேரை தவிர மீதி இருக்கிற அத்தனை பேருமே துரோகம் தான் பண்ணினாங்க. வேலை செய்யாமல் ஆண்டவர் சாப்பாடு போட்டார். 40 வருஷம் துரோகம் பண்ணினாங்க. அங்கே வஸ்திரம் கிளியல்ல, துரோகம் பண்ணினாங்க. 40 வருஷமா செருப்பு போட்டு இருக்கிறாங்க, செருப்பு தியாய கூட செய்யலை, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினாங்க. தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை நீங்களும் நானும் இன்னும் சாப்பிடலை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் நம்ம சாப்பிடலாம். பரலோகத்துக்கு போன பிற்பாடு சாப்பிடுவதற்குரிய தூதருடைய அப்பத்தை பூலோகத்தில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டே அவருக்கு துரோகம் பண்ணினாங்க. கன்மலையின் தண்ணீரை ஆண்டவர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவருக்கு துரோகம் பண்ணினாங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளல, துரோகிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு துரோகம் தான் அநேகர் பண்ணுகிறாங்க. சாப்பிடுகிற சாப்பாடு ஆண்டவர் தருகிறார், உடுக்கிற வஸ்திரத்தை அவர் நமக்கு தருகிறார், இருப்பதற்கு ஒரு வீடை அவர் நமக்கு தருகிறார், வேலையை அவர் தான் தந்தார், படிப்பை அவர் தான் தந்தார், படிப்பதற்கு பீஸ் கட்டுவதற்குரிய பணத்தை அவரே தந்தார், கல்வியை கற்றுக்கொள்வதற்கு பேதையாயிருந்த நமக்கு ஞானத்தை ஆண்டவர் தந்தார்.
அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் என் சாமர்த்தியத்துல உண்டாதுன்னு சொல்லி. இல்ல, நீங்க ஜீரோ, ஒன்றுமில்லை, வெறும் புண்ணாக்கு தான். இதெல்லாம் இயேசுதான் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 3 பிள்ளைகளையும் நான் படிக்க வைக்கிற இடத்துல காலேஜ் ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதை பாரு, நீங்க சாப்பிடுற சாப்பாடு கர்த்தருடைய காணிக்கையில நீங்க சாப்பிடுறீங்க. நீங்க உடுக்கிற வஸ்திரம் கர்த்தருடைய காணிக்கையில தான் நீங்க உடுக்குறீங்க. நீங்க படிக்கிற இந்த படிப்பு கர்த்தருக்கு காணிக்கையில தான் நீங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க. அப்ப வேற எந்த ஒரு வேலைக்கு நான் போனதில்லை, எனக்கு வேற எந்த ஒரு சம்பாத்தியம் கிடையாது. இந்த ஊழியத்திற்கு இயேசுவா என்று சொல்லி அழைத்த வேளையில எனக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாது, கையில நகையும் கிடையாது. இருந்ததை கூட கர்த்தருக்காய் கொடுத்து விட்டு தான் வந்தேன். வெறும் 50 ரூபாய் மாத்திரம்தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது என் பாக்கெட்டில் இருந்த மீதி ரூபாய் வெறும் 50 ரூபாய். எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. என் பிள்ளைகள் சொல்கிற இடத்துல நீ காலேஜ் ஃபீஸ் கட்ட போகும்போதெல்லாம், இந்த பணத்தை ஃபீஸ் கட்ட போகும்போதெல்லாம், இது ஏசப்பாவுடைய காணிக்க பணம் என்பதை அறியணும். உன் படிப்பு இயேசுவுக்கு பயன்படணும் என்று சொல்லுவேன். இயேசு பயன்படணும். அவருக்கு காணிக்க பணத்தில் நீ படிக்கிற, ஆனா நீ படித்து நீ இயேசுவுக்கு பயன்படணும், ஆண்டவருக்காக நீ பயன்படணும் என்று சொல்லிதான் நான் சொல்லி வீச கட்டி ஆண்டவர் இம்மட்டுமாய் செய்த நீ 3 பிள்ளைகளுமே என் முன்னால நின்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு தந்த பணத்தை வச்சு சிலர் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய கற்பனை, என் மக கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் எப்படியாவது அவன் படிச்சு பாஸ் ஆயிடணும், என் மக பெரிய இன்ஜினியர் ஆயிடணும், என் மக பெரிய சீட்டில் வரணும், பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்கிற மனக்கோட்டையெல்லாம் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒருவர் காரணமாக இருந்தாரே. அன்றைக்கு நான் ஒன்றுமில்லாதவளாக இருந்தேன், சாப்பிடக்கூட 1 பைசா இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன். இதெல்லாம் இயேசு எனக்கு தந்திருக்கிறார் என்பதை நன்றி மறந்து போகிறார்களே, நன்றி மறந்து போகிறார்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அறியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சிறுமைப்படுத்தினார். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சிறுமைப்படுத்தினார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில ஆண்டவர் சிறுமையில் இருக்கிற உன்னை கர்த்தர் விடுவித்து மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நீ நன்றி உள்ள தேவ பிள்ளையா இருக்கணும். அதே நேரத்தில் அவனுடைய கட்டளையை நீ விடாத, போதவருடைய கட்டளையை விடாத. ஏன்னு சொன்னா பைபிளில் எழுதியிருக்கிறது, பின் ஒரு நாளில் ஐயோ நான் போதவருடைய ஆலோசனையை தள்ளினேனே, அவருடைய கட்டளையை நான் கேட்காமல் போனேனே, இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று சொல்லி ஒரு நாள் நீ அழுவாய் என்று சொல்லி பைபிளில் எழுதியிருக்கிறது. போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. போதகர் கண்டிக்கிற கண்டிப்பு தான் ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஜீவ வழியா. நீ அந்த வழியை விட்டுட்டியானா திரும்ப இன்னொரு வழியில உனக்கு போவதற்கு வேற பாதை இல்லை. அடுத்து மரண வழிதான் உன்னுடைய வாழ்க்கையில, நரகத்தின் வழிதான். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கட்டளையை கை கொள்ளு, ஞானருடைய கட்டளையை நீ கை கொள்ளு, உன் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, லட்சம் பேர் கட்டளையை கை கொள்ளல, நன்றி மறந்து போனார். காலேப் யோசுவா கட்டளையை கை கொண்டார்கள், கர்த்தருடைய சிறுமையை மாற்றினார். ஸ்தோத்திரம். அந்த நெட்டையர்களையும் கானான் தேசத்தில் இருந்ததான ராட்சசர்களையும் கர்த்தர் துரத்தி போட்டார். பெரும்பான்மையான ஜனங்களை அழித்து போட்டார். அந்த தேசத்தையே கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களும் அவருடைய சந்ததிகளும் சுதந்தரித்து கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்தது, களிகூறுதல் வந்தது, ஆறுதல் வந்தது. கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்ட உங்களை மகிழ பண்ண வேண்டுமா? உடைய வாழ்க்கையில நன்றி மறவாம ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்து
அவருடைய கட்டளையை நீ கைக்கொள்ளு சொல்லுகிற. அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பல நேரங்களில் நம்முடைய தாழ்வில் அன்னைக்கு இருந்ததை மறந்துடுறோம். ஏதோ நம்ம ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தில் வந்தது போல, கலெக்டர் பரம்பரையில் நாம் வந்தது போல நாம் எண்ணி விடுகிறோம், மறந்துடுறோம் அதை நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் பிரச்சனை, அதுதான் சிறுமைப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி உணர்வோடு அந்த காலை இயேசுவை போல வலது பக்கம் இடது பக்கம் சாயாம ஆண்டவர் உனக்கு விதிக்கிற அந்த கட்டளையை நீ சரியாக நீ கை கொண்டு நீ நடந்தால் நிச்சயமாக அந்த காலை யோசுவா மோசே விதிக்கிற அந்த கட்டளையின் படியும் அப்படியே நடந்தார்கள். கர்த்தருடைய சிறுமையை கர்த்தர் ஒரு காலத்தில் மாற்றினார். அல்லேலூயா. அவர்களை மேன்மைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிறுமையிலிருந்து கர்த்தர் விடுவித்து மேன்மைப்படுத்த வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு என்று சொல்கிறார். அல்லேலூயா. உன் சாப்பாட்டினால் அல்ல, உன் திறமையினால் அல்ல, உன் ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் நீ பிழைப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதை உன்னை உணர்த்தும்படிக்கு உன்னை இந்த வனாந்தரத்தில் அவர் செம்மைப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற நேரத்தில் நம்முடைய சிறுமையை மாற்றி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவது, ஏன் சிறுமை வருகிறது? சிறுமையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு என்ன செய்வது? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வேத வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வேத வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நகோமி இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. ஒரு காலத்தில் கர்த்தரோட நல்லா தான் வச்சிருந்தார், நல்லா வச்சிருந்தார். ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்து போச்சு. அவள் இருக்கிறதான பெத்லேஹேமில் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுது, கொஞ்சம் குறைபாடு வர தொடங்கிச்சுது, கொஞ்சம் பஞ்சம் வர தொடங்கிச்சுது. ஆனாலும் அவள் சொல்லுகிறா, இந்த வார்த்தையில் அவள் வாயினால் சொல்லுகிறா, நான் போகிற நேரத்தில் நிறைவாக தான் நான் போனேன். அப்படின்னா சாப்பாட்டுக்கு அவளுக்கு குறை இல்லை. தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும், பெத்லேஹேமில் பஞ்சம் இருந்தாலும் இவளுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கத்தான் செய்தார். அதான் சொல்கிறா, நான் நிறைவாக தான் போனேன், நான் பட்டினி கிடந்து நான் போகலை, நான் பட்டினி கிடந்து சாகுதற்கு நான் போகலை, நான் நல்லா சாப்பிட்டு நிறைவாக தான் நான் போனேன். அல்லேலூயா. சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தா என்ன செய்யாதான். சரியாலாம் உங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்குலாம் ஒரு பழமொழி தெரியாது. ஸ்தோத்திரம். நண்டு கொளுத்தா என்ன செய்யாதான், அது குண்டில் கிடக்காதான், அது ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பித்தா வழியில் வர நிறைய அதை அடித்து சாப்பிட்டு. ஸ்தோத்திரம். அவளே சொல்ல, நான் நிறைவுள்ளவளாக தான் நான் போனேன். பெத்லேஹேமில் பஞ்சம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் ஆகாரத்தை தரத்தான் செய்தார், நிறைவாகத்தான் போனேன். ஆனால் இப்பொழுதோ சர்வ வல்லவர் என்னை சிறுமைப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். புருஷனை இழந்தார், தன் 2 குமாரர்களை இழந்தார், ஒரு மருமகனையும் அங்கேயே விட்டுட்டார். ஒரே ஒரு மருமகள் ரூத்தோட மட்டும் இப்போ வந்த இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நெல் பிறக்க போறா. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கோதுமை கதிர்களை பிறக்க போறா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சிறுமை, இவ்வளவு சிறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் வைத்த ஸ்தலத்தை விட்டு போனாள். ஆண்டவர் வைத்த ஸ்தலத்துல கொழுத்து போய் தன்னுடைய வாழ்க்கையில
கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கி இருந்திருக்கலாம். ஆனா கொழுத்து போய் போனா பாருங்க, அவள் சிறுமைப்பட்டாள். இப்ப திரும்பி வந்தா பாருங்க, அவள் திரும்பி வந்த வேளையில கர்த்தரும் அவளை திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அவள் திரும்பி வந்த வேளையில கர்த்தரும் அவளை திரும்பி பார்த்தார், கண்ணோக்கி பார்த்தாள். அவளுடைய சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். வேதத்தை வாசித்து பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்த்தார். தன் மருமகளோடு அவள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. திரும்பி வந்தாள். அவள் திரும்பி வந்ததுனால பாருங்க, ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து என்ன செய்தார்கள்? அவளை வாழ்த்தினார்களாம். அல்லேலூயா. அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய ஆறுதல் வந்தது, மனமகிழ்ச்சி வந்தது, ஆறுதல் வந்தது. அல்லேலூயா. அவருடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வந்தது. அவருடைய சந்ததி தான் 4வது தலைமுறை எப்படி மாறிவிட்டது? தேசத்திற்கு ராஜாவாக மாறிவிட்டது. தாவீது ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திரும்பி வந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திரும்பி வந்ததனால கர்த்தர் அவளை திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில மறுதலிச்சிட்டான் சூழ்நிலை நிமித்தமாக. ஆனா இப்போது அவன் மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுது இவனும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தரும் அவனை திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை திரும்பி பார்த்ததுனால அவன் வாழ்க்கையில மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். தேசத்துல எழுப்புதலுக்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளையை சிறுமைப்படுகிறியா? நீ திரும்பி வரணும், திருந்தி வரணும். அல்லேலூயா. சிலர் திருந்தாம வர்றாங்க. திருந்தாம வரனால தலையை காட்டி விட்டு அந்த ஓடிடுறாங்க. ஏன்னா திருந்தல்ல. இளையகுமாரன் திரும்பி வந்தான். ஆனா திருந்தி வந்தான். தான் செய்தது தவறு, நான் போயிருக்க கூடாது, என் தகப்பன் குடும்பத்தை விட்டு நான் போயிருக்க கூடாது, நான் போனதுனாலதான் நான் இவ்வளவு சிறுமைப்பட்டுட்டேன் என்று சொல்லி உணர்ந்தான், திருந்தினான். தகப்பனிடத்தில் வரும் பொழுது தன் பிள்ளைக்காக மனஸ்தாபப்பட்டு அவன் அறிக்கை செய்தான். அல்லேலூயா. பாவ அறிக்கை செய்தான். அவன் திருந்தி வந்ததனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் தேவன் அந்த குடும்பத்துல அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சிறுமை நீங்க வேண்டுமா? சிறுமை நீங்க வேண்டுமானால் நீ திருந்தி வர வேண்டும். நீ போன வழியை விட்டு மனம் திருந்தி வந்தால் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். சிறுமையிலே வரக்கூடாது, சிறுமையை வந்துடக்கூடாதுன்னு சொன்னா நீ அடங்கி இருந்து ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கவனிக்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல ஏத்துக்கு போக மட்டும்தான் செய்யல, கானானை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுகிறாங்க. சரீரம்தான் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினது, அவருடைய ஆத்துமா ஏத்துக்கு போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆத்துமா எங்க போனது? வேதம் சொல்லுகிறது, தங்கள் இருதயத்தை ஏத்துக்கு நேராக திருப்பினார்கள். ஆனா சரீரம் எங்க நடக்குது? எங்க நோக்கி பிரயாணப்பட்டு இருக்குது? கானான் நோக்கி பிரயாணம் பண்ணுகிறது. ஆனா இருதயம் எங்க திரும்பி இருக்குது? ஏத்துக்கு திருப்பினார்களாம். இதே போலதான் சில விசுவாசிகள் தன் வாழ்க்கையில தன் இருதயத்தை ஏத்துக்கு திருப்பி விட்டு சரீரம் மட்டும்தான் இங்க வந்து தலையை காட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை ஏத்து திருப்பினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமைதான். அல்லேலூயா. ஆண்டவர் சிறுமைப்படுத்திடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பாருங்க, இங்கதான் இருப்பாங்க, இங்கதான் ஆராதிக்கிறாங்க. ஆனா பாஸ்டரை பார்த்து தன் பிரச்சனைய, தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைய சோமனுங்க பாஸ்டர்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க இருந்து வேற தூரத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, 4 மணிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசிய சர்ச்சுக்கு இங்க இருந்து விண்ணப்பம் அனுப்புறாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் உள்ள சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுங்க.
இங்கிருந்து அங்க, ஏன்னா அது பெரிய சபை, பெரிய பாச. எவ்வளவு பெரிய பாசா இருந்தாலும், எவ்வளவு ஜனங்கள் கூடினாலும், இங்க இருக்கிற இயேசு தானே இருக்கிறாரு. இங்க இருக்க பாஸ்டர்கிட்ட இருக்கிறதானே இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு தானே இருக்கிறாரு. நீ இங்க இருந்து விண்ணப்பம் பெரிய சபையில பண்ணின உடனே கேட்டுருவாருன்னு சொல்லி நினைச்சியா? நீ ஒழுங்க மீறியே, நீ சட்டத்தை மீறியே. உன் சரீரம் தான் இங்கே இருக்கிறது, உன் இருதயமோ ஏத்துக்கு திரும்பினது போல இருக்கிறது. நீ இங்கேயே அடங்கியிருந்து உன் சூழ்நிலைகளை நீ செபி, ஆலயத்திலிருந்து செபி, உன் போதருக்கும் தெரியப்படுத்து. செபிக்கிற நேரத்தில் இயேசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உன் இருதயத்தை வேற எங்கேயும் நீ திருப்பாத. தேவனை உன்னிப்பால பார்த்துட்டு இருக்கிறாரு, கவனிச்சுட்டு இருக்கிறாரு. நீ இங்க வெறுக்கிற இருதயத்தை என்னோடத்துல நீ திருப்புகிற, அது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த வேலை. இதை நீ செய்யாத, அது பாவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பு. நீ திரும்பினா இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். அவள் திரும்பினாள் நகோமி. கர்த்தர் அவளை திரும்பி பார்த்தார். அவளுடைய சிறுமையை நீக்கினார். அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யனுடைய குடும்பத்தில் இவள் இணைக்கப்பட்டாள். மிகப்பெரிய ஐஸ்வர்யவட்டியாய் மாற்றினாள். கர்த்தர் அவளை மகிழச் செய்தார். அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சிறுமையை மாற்றி மேன்மைப்படுத்த வேண்டுமானால், ஒன்று, பாடுகளின் மத்தியில் கர்த்தருக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். 2, கர்த்தருடைய சிறுமையை மாற்ற வேண்டுமானால், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல் அந்த வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். 3, கர்த்தருடைய சிறுமையிலிருந்து நம்மை நோக்கி பார்த்து விடுவித்து நம்மை மகிழச் செய்ய வேண்டுமானால், ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தையும் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். திரும்புகிற நேரத்தில் அவரும் திரும்பி பார்த்து நம்மை மேன்மைப்படுத்துவார், மகிழ பண்ணுவார், ஆறுதல் படுத்துவார். இந்த சக்கந்தமனை கொடிய எல்லாம் அற்று போவான். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி மகிழ செய்வார். அவிதமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.